தமிழ் சினிமால 100 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் டாப் ஹீரோவாக இருப்பவர் தளபதி விஜய். கடந்த 5 ஆண்டுகளாகவே தன்னுடைய திரைப்பட விழால அரசியல் குறித்து பேசி வந்த விஜய் கடந்த 2 வருடமாக அரசியல்ல கால் பதிக்கிற முயற்சிகள்ல மேற்கொண்டிருக்காரு. இந்த நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய அரசியல் கட்சியின் பெயரை அதிரடியாக தமிழக வெற்றி கழகம் பெயர்ல அரசியல் கட்சியை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புசி ஆனந்த் மூலமாக பதிவு செய்திருக்காரு. விஜயின் இந்த அதிரடி முடிவு பலரையும் வியப்படைய வச்சிருக்கு. இது குறித்து அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய தரப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அஜித் முழு நேரமாக அரசியலில் ஈடுபட போறதாகவும் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வரும் கோட் மற்றும் அடுத்தடுத்து நடிக்க கமிட்டான படங்களை நடித்து முடிச்சுட்டு முழுவதுமாக சினிமாவில இருந்து விலகுறதாகவும் அறிவிச்சிருக்காரு. விஜயின் இந்த அறிக்கைக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனை ஒப்பிட்டு பேசியது பரபரப்பா பார்க்கப்படுது. அதாவது ரஜினிகாந்த் போல அரசியலுக்கு வருவேன்னு ஏமாற்றாம நேரடியா தன்னோட அரசியல் பிரவேசத்தை அறிவித்த விஜய் கமலஹாசன் போல் அரசியலிலும் சினிமாவிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாம முழுவதுமாக அரசியலிலேயே ஈடுபட போறதாக தெரிவிச்சிருக்காரு. இது அவர் மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதாக சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதில் இருந்தே தனது கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கும் விஷயம் அப்பப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு வருது. ஏற்கனவே விஜயின் தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர் சேர்க்கையின் ஒரு படிவம் இணையத்துல வைரலாகிட்டு வருது. இதனை அடுத்து அது உண்மை இல்லைன்னு புஷி ஆனந்த் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இன்று மகா சிவராத்திரி மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலி மூலமாக நடைபெறும்னு தகவல் வெளியாகி இருக்கு. பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சி அலுவலகத்தில் தன்னுடைய கட்சியின் செயலியை அறிமுகம் செய்து நடிகர் விஜய் தன்னை முதல் உறுப்பினராக இணைத்துக் கொள்ள உள்ளதாக சொல்லப்படுது.